உயிர்த்த இயேசுவினுடைய வல்லமையுள்ள நாமத்தினால உங்கள் அனைவரையும் வாழ்த்துறேன். மீண்டுமாய் ஒரு இறைவார்த்தை பகிர்வுக்கு கிருபை புரிந்த ஆண்டவருக்கு நன்றி. நமக்கு தெரியும் நம்பிக்கைனா என்னன்னு தெரியும், விசுவாசம்னா என்னன்னு தெரியும். அறிவிக்கப்பட வேண்டும், அறிவிப்பதை கேட்கும் பொழுது நமது நம்பிக்கை வளர வேண்டும். இதெல்லாம் கண்ணை மூடிட்டு நம்ம சொல்லிடுவோம் நம்பிக்கை எப்படி வளரணும் அப்படின்னா. ஆனா எல்லா சூழ்நிலைகளிலும் நாம் நம்பிக்கையோடு தான் இருக்கிறோமா, நம்ம இங்க கேட்கிற டீச்சிங் படி தான் இருக்கிறோம் அப்படின்னா அது ஒரு கேள்விக்குறியாக தான் இருந்துகிட்டே இருக்கும். ஏன் அப்படின்னு நம்ம அனலைஸ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா ஒரு நல்ல ஆழமான புரிதல் ஒவ்வொரு விஷயத்தை பத்தியும் இருக்கும். இங்க இருக்கக்கூடியது டீச்சிங், இட்ஸ் நாட் அ ப்ரீச்சிங். ஓகேயா? கற்றுக் கொடுக்கப்படுகின்றது, கற்றுக்கொள்ளுகிறோம். அப்பனா ஒரு விஷயம் என்ன அப்படின்றத ஆழமா புரிஞ்சுக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அதை நாம் முழுமையாக நம்புவோம். அது எந்த சூழ்நிலையிலையும் நம்மள அசைக்க விடாமல் அது காற்றுக்கொள்ளும். ஓகே, அதனாலதான் ஒரு விஷயத்தை பத்தி இன்னைக்கு அது கொஞ்சம் டீப்பா பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னையோடைய ஷேரிங்க நான் யோசிச்சோம். கடவுள் கிருபையில நம்ம சொல்றோம் ஐ எம் பார்ன் அகெயின், நான் ஆண்டவரால் புதுப்பிறப்பு அடைந்திருக்கிறேன். ஓகே, எல்லாருக்கும் தெரியும் ரோமையர் 12:1 சொல்லிடுவோம், தூய உயிருள்ள உள்ளார்ந்த பலியாக ஒப்பு கொடுக்கிறோம், ஒப்பு கொடுத்து நாம் புது பிறப்பு அடைகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப இந்த புது பிறப்பு அப்படின்னா என்ன, இந்த பார்ன் அகெயின் அப்படின்றதோட ஒரு ஆழமான புரிதல் இருக்குதா அப்படின்னு இன்னைக்கு நம்ம தெரிஞ்ச விஷயமா இருந்தாலும் அதை ஒரு ரிவைஸ் பண்ற மாதிரி எடுத்துக்கலாம். இல்ல கூட நமக்கு தெரியாத சில விஷயங்களை நாம் கற்றுக்கொள்ளலாம் ஆவியானவரின் துணையோடு. ஓகே, 2 கொரிந்தியர் 10:3, 2 கொரிந்தியர் 10:3 என்ன சொல்லுது? யாராவது எடுத்தீங்கன்னா வாசிங்க. நாங்கள் உலகில் தான் வாழ்கிறோம், எனினும் எங்கள் போராட்டம் உலகை சார்ந்தது அல்ல. ஓகே, நம்ம இந்த உலகில தான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஓகே, அதுல எந்த சந்தேகமும் இல்லை. தினம் தினம் போராட்டம் அப்படின்றது நமக்கு வந்துகிட்டே தான் இருக்குது, இல்லைன்னு இல்ல. ஓகே, அப்ப இந்த போராட்டம் வந்தாலும் உலகை சார்ந்தது இல்ல. பவுல் சொல்ற விஷயம்தான் நமக்கும் இது பொருந்தும். ஓகே, அப்ப அவர் என்ன சொல்றாரு, இந்த உலகுலதான் வாழ்றோம் அப்படின்னாலும் இந்த போராட்டம் உலகை சார்ந்தது அல்ல. ஏன் இது உலகை சார்ந்தது அல்லன்னு சொல்றாரு பவுல்? உலகுல தானே இருக்கிறோம். போராட்டம் என்ன, யாராவது ஏதாவது சொன்னா கஷ்டமாயிருது. ஓகே, ஒருத்தவங்க வெறுப்பா பேசினா கோவம் வருது, பதில் கோவத்துல பேசுறோம், எல்லாமே செய்யறோம். உலகுல உள்ளவங்களோடதான் பேசிக்கிட்டு இருக்கிறோம், உரையாடிக்கிட்டு இருக்கிறோம், எல்லாமே பண்றோம். ஆனாலும் நாம் சந்திக்கின்ற சவால்கள் உலகை சார்ந்தது அல்ல அப்படின்றார். அப்ப எதை அவர் இங்க சொல்றார்? இந்த உலகத்தை சார்ந்தவை அல்ல, ஆவிக்குரிய உலகத்தை சார்ந்தவை. அப்ப இந்த உலகத்தை சார்ந்த ஆவிக்குரிய உலகத்தை தான் சார்ந்துட்டு இருக்கோம்னா நாம் யாரு கூட போராடிட்டு இருக்கோம்? ஈவில் ஸ்பிரிட்டோட. நம்மளுடைய போராட்டம் மனிதரோடு இல்ல, மாறாக இந்த வான்வெளியில் உள்ள அந்த பொல்லாத ஆவிகளோடு. ஓகே, நம்மளுடைய போராட்டம் சாத்தானோட அப்படின்றாங்க சிஸ்டர். ஓகே, 4வது வசனத்தை வாசிப்போம். எங்கள் போராட்டத்தில் நாங்கள் பயன்படுத்தும் கருவிகள் உலகு சார்ந்தவை அல்ல. ஓகே, பவுல் எதை சொல்றாரு அப்படின்னா இறை வார்த்தையை தான் அந்த இடத்துல சொல்றாரு. மாறாக அவை கடவுளின் வல்லமையால் அரண்களை தகர்த்தெறிய கூடியது. நீங்க என்ன சொன்னீங்க, நம்ம போராடுவது சாத்தானோட அப்படின்னு. அப்பனா பவுல் இங்க என்ன சொல்லியிருக்கணும், நாங்க பயன்படுத்தக்கூடிய கருவிகள் உலகை சார்ந்தது அல்ல, கடவுளின் வல்லமையால் சாத்தானை தகர்த்தெறிய கூடியதுன்னு சொல்லியிருக்கோம். ஆமாவா இல்லையா? ஆனா அவர் என்ன சொல்றாரு, அவை கடவுளின் வல்லமையால் அரண்களை தகர்த்தெறியக்கூடியது அப்படின்னு. இப்ப அது யோசிச்சீங்களா? நான் அவன் கூட தான் போராடிட்டு இருக்கிறேன். அந்த அரண்கள் அப்படிங்கறது வந்துட்டு தீய ஆவி மூலமா நம்ம சிந்தையில போடுற அந்த உலகத்துல இருந்து வர்ற கட்டி வச்சிருக்க உள்ள அரண்கள் தானே சிஸ்டர் அது? ஆமா, அதுதான் இன்னும் டீப்பா அரண்கள்னா என்னன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். சொல்லுங்க இந்த இடத்துல அதைத்தானே சிஸ்டர் சொல்ல வர்றாங்க, பவுலடியார் இதைத்தானே சொல்ல வர்றாங்க. அரண்கள்ன்றது தீய ஆவி கொண்டு வர்ற அந்த இறை வார்த்தைக்கு முரண்பாடான விஷயங்கள் நம்ம உள்ள போட்டு வச்சிருக்கிற அந்த விஷயங்கள் தான் அரண்கள்னு வருது.
சோ அப்ப அந்த அரண்களை தான் தகர்த்தெறியறோம் அப்படின்றது இந்த இடத்துல இருக்குன்னு நான் அவைய சொல்றேன் சிஸ்டர். நான் ஆண்டவர் சொல்ற அந்த மாதிரி ஒரு கரெக்ட் தான் சிஸ்டர், நான் தப்புன்னு சொல்லல. ஓகே, கரெக்ட் தான். அப்ப அவர் எதை முன்னிலைப்படுத்துறாரு அப்படின்றதான் நான் சொல்லுவேன். சரியா? நம்ம இந்த உலகத்துல போராடுறோம் அப்படின்னா தகர்த்தெறிய வேண்டிய விஷயமாக பவுல் எதை சொல்லுகிறார் அப்படின்றதான் நான் சொல்ல வரேன். ஓகே, அப்ப அரண்கள் என்றால் என்ன? சிஸ்டர் சொன்னாங்க, ஆவி, நமக்கு தீய ஆவி போடுகின்ற எண்ணங்கள் தான் அரண். பிசிக்கல் மீனிங் நம்ம பார்த்தோம் அப்படின்னா அரண் அப்படின்னா நம்ம எதை சொல்லுவோம்? ஒரு பெரிய கோட்டை இல்ல மதில், அதல்களை எல்லாம் நம்ம அரண்கள் அப்படின்னு சொல்றோம். சரியா? இந்த கோட்டைகள் ஒரு எக்ஸாம்பிளுக்கு நம்ம இந்த எரிகோ கோட்டையை எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். பைபிள்ல சொல்லக்கூடிய ஒரு இதுதான், ரொம்ப வலுவான ஒரு கோட்டையா. அதோடைய அந்த கட்டமைப்பு எப்படி இருக்குன்னு சொல்லி அதை நீங்க போய் அந்த தியாலஜிக்கல் வெப்சைட்ல போய் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு அந்த மெஷர்மெண்ட்ஸ் நான் குறிச்சு வச்சிருந்தேன், அந்த பேப்பர் எங்கேயும் மிஸ் பண்ணிட்டேன். ரொம்ப எப்படி அப்படின்னா இந்த பெரிய அரண் இப்ப 2 டபுள் வால் காம்பவுண்ட்ஸ் சொல்றோம்ல, அந்த காலத்திலே கட்டி இருக்கிறாங்க. 2 வால் இருக்குமா. வெளிப்புறத்துல இருக்கக்கூடிய வால் கொஞ்சம் பெருசா இருக்குமா, உள்புறம் இருக்கக்கூடிய வால் இந்த பெரிய வாலை விட கொஞ்சம் சின்னதா இருக்குமா. ஏன் அப்படின்னா உள்ள இருக்கக்கூடியவங்க இதுல நின்று பார்த்தாங்க, வெளியில யாராவது வர்றாங்க அப்படின்னா வெளியில உள்ளவங்களுக்கு தெரியாது. சரியா? ஆனா உள்ள உள்ளவங்களால வெளியில வரக்கூடிய எதிரிகளை பார்க்க முடியும். ஓகே, அந்த மாதிரி கட்டமைச்சிருக்கிறாங்க. இந்த 2 வால்லையும் ஒரு பெரிய தேர் போகலாம். அந்த அளவுக்கு அதனுடைய அகலம் இருந்திருக்குது. பயங்கர ஸ்ட்ராங்கான ஒரு எகிப்து கோட்டை தான் துதிபலிகளினால வீழ்த்தப்பட்டது. சரி, அப்ப இந்த மாதிரி ஒரு மதில் எதற்காக இருக்கும்? 2 விஷயத்துக்கு இருக்கலாம். ஒண்ணு, பாதுகாப்பு. பாதுகாப்புனா என்ன? அவுட் சைட்ல இருக்கக்கூடிய எதிரிகள் உள்ள வந்துடக்கூடாது. 2வது, யாரையாவது பிடிச்சு உள்ள சிறையிருப்பு வச்சிருக்கிறாங்க அப்படின்னா அவங்க வெளியில போகக்கூடாது. இந்த 2 காரியம். ஓகே, இதையே நம்மளோட இதுல நம்ம அப்ளை பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன். இந்த அரண்கள் அப்படிங்கிறது 2ஆக இருக்கலாம். நமக்கு பாதுகாப்பு அரண். நமக்கு பாதுகாப்பு அரண் எப்படி? எது? ஆண்டவர் தான் நம்மை பாதுகாக்கக்கூடிய அரண். அதுதான் இருக்கணும். அப்ப எது இருக்கக்கூடாதுன்னு பவுலடியார் சொல்றாரு அப்படின்னா இந்த சிறையிருப்பு. சில விஷயங்கள் நம்மை சிறைக்குள்ளாக வைத்திருக்கின்றது. ஓகே, அப்ப இந்த கோட்டையை எப்படி கட்டுறாங்க? ஒரு செங்கலுக்கு மேல ஒரு செங்கலை வச்சு கட்டிட்டு இருக்கிறாங்க. ஓகே, அப்ப நம்மளே சொன்னோம், இந்த சாத்தான் தூவக்கூடிய எண்ணங்கள் நமக்குள்ளாக வரும். அவன் ஒரு பொய்யன் அப்படின்றது இறை வார்த்தை. பொய்யன் அப்படின்னா டிசப்ஷன் சொல்லுவாங்க. அது எப்படி அப்படின்னா உண்மை போலவே பொய்யை சொல்லக்கூடியவன். ஓகே, பொய்ய சொல்லிட்டா கூட நம்ம ஈஸியா ஐடென்டிஃபை பண்ணிடலாம். பட் ஆனா உண்மையை போலவே அவன் பொய்ய சொல்றதுனால அவனுக்கு அதை நம்ம கண்டுபிடிக்கிறது கூட கொஞ்சம் கடினமாக இருக்கும். ஓகே, அப்ப இந்த உள்ள நமக்குள்ளாக சில பொய்களை தூவும் பொழுது, பொய்னா என்ன? வாட் இஸ் லை? இறை வார்த்தைக்கு எதிரான எல்லா கருத்துக்களும். இறை வார்த்தைக்கு எதிரான எல்லா விஷயமுமே பொய் தான். ஓகே, எல்லாமே பொய் தான். சோ இந்த பொய்யான எண்ணங்களை நமக்கு உள்ளாக தூவும் பொழுது அதை நம்ம அப்படியே இப்ப யோசித்துக்கிட்டே இருக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். இந்த எண்ணங்களுக்கு மேலா எண்ணங்கள் வந்து 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 ஒரு அரணாக நமக்குள்ளாக இருக்கின்றது. ஓகே, அதைத்தான் தகர்த்தெறியணும் இந்த நாம் பயன்படுத்தக்கூடிய கருவிகளால அப்படின்னு சொல்லி பவுலடிகள் சொல்றார். ஓகே, நமக்குள்ளாக வந்த ஒரு எண்ணம் மேல 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 திங்க் பண்ணி நம்மளே ஒரு அரணை, ஒரு கோட்டையை உள்ள கட்டி வச்சுக்கிறோம். ஓகே, இதனுடைய வெளிப்பாடுதான் கசப்புணர்வு, வெறுப்பு, கோபம். சோ இது எல்லாமே அரண்கள். ஓகே, இவையெல்லாம் தகர்த்தெறியப்பட வேண்டும். ஓகே, 2 கொரிந்தியர் 4:4. 2 கொரிந்தியர் 4:4. இவ்வுலகின் தெய்வ நம்பிக்கை கொண்டிராதோரின் அறிவு கண்களை குருடாக்கி விட்டது. எனவே அவர்கள் ஓகே, அப்ப இவ்வுலகின் தெய்வம் என்ன பண்ணிருச்சா? அறிவு கண்களை குருடாக்கி விட்டது. அதனால நம்மளால இயேசு கிறிஸ்துவின் மாற்றி பொருந்திய ஒளியை காண முடியல அப்படின்னு சொல்லியிருக்கு. சரியா? அப்ப இந்த இவ்வுலகின் தெய்வம்ன்றது யாரு? சாத்தான். ஓகே, திருப்பாடல்கள் 115:16.
திருப்பாடல்கள் 115:16. விண்ணகம் விண்ணகமே ஆண்டவருக்குரியது, விண்ணகம் ஆண்டவருக்குரியது, மண்ணகம் மண்டலத்தையோ அவர் மானிடருக்கு வழங்கியுள்ளார். வழங்கியுள்ளார். பிரைஸ் தி லார்ட். ஓகே, இதுக்கு முன்னாடியே பிரதரோட ஒரு மெசேஜ்ல இருக்கும், ஏன் மனிதனை ஆண்டவர் படைத்தார் அப்படின்றதுக்கு சொல்லியிருப்பார். என்ன சொல்லியிருப்பாங்க? எதுக்காக மனிதனை படைத்தார்? பரப்பன ஊர்வன எல்லாவற்றையும் ஆளுவதற்காக படைச்சாரு. அதேதான் இங்க சொல்லியிருக்கு திருப்பாடல்கள் 115:16. விண்ணகம் ஆண்டவருக்குரியது, இந்த மண்ணகத்தை மனுஷருக்கு கொடுத்துட்டாரு அப்படின்னு சொல்றாங்க. அப்பயே இவ்வுலகின் தெய்வம் சாத்தானாக மாறினா நம்ம தானே இருந்திருக்கணும். நம்ம கையில தானே கொடுக்கப்பட்டிருக்கிறது இந்த உலகம். நம்ம தான் ஆளுவதற்கென்று தொடக்க நூல் 1:26 வாசிக்க வேண்டாம், அதுல கிளியரா சொல்லியிருப்பாரு கடவுள் ஏன் மனிதனை படைத்தார் அப்படின்னு. எல்லாத்தையும் படைச்சு நீதான் ஆளணும் அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்ப எப்ப இவ்வுலகின் தெய்வம் சாத்தான்றது கரெக்டான ஆன்சர் தான். ஆனா ஏன் சாத்தான் மாறினா? சாத்தான் மாதிரி ஆயிட்டோம். நம்ம சாத்தான் ஆயிட்டோம். இல்ல பிரதர், ஈஸ்டர் இப்பதான் முடிச்சிருக்கிறோம். ஆண்டவர் நம்ம பாவநிலை அகற்றி இருக்கிறாரு. நம்ம சாத்தான் எல்லாம் கிடையாது, நம்ம ஆண்டவருடைய சாயல். ஓகேயா? ஏன் சாத்தான் கைக்கு இந்த உலகு போச்சு? ரோமையர் 6:16. பாவம் செய்து சாத்தான் கையில கொடுத்துட்டோமா? கரெக்ட் தான். ரோமையர் 6:16 வசனம் தெளிவா சொல்லும். ரோமையர் 6:16 எடுத்தீங்கன்னா வாசிங்க. எதற்கு அடிமைகளாக உங்களை ஒப்புவித்து கீழ்ப்படுகிறீர்களோ அதற்கு நீங்கள் அடிமைகள் என்பது உங்களுக்கு தெரியும் அன்றோ? பிரைஸ் தி லார்ட். அவ்வளவுதான். எதுக்கு கீழ்படுகிறீங்களோ அதுக்கு நீங்க அடிமை. ஓகே, ஆதாம கடவுளுக்கு கீழ்ப்படிஞ்சு இருக்கிறப்பதான் ஆண்டவர் என்ன சொன்னாரு? இது எல்லாத்தையும் நீ ஆளணும், உனக்காக நான் கொடுத்தேன்னு சொன்னாரு. ஆனா அதுக்கப்புறம் அவன் யாருக்கு கீழ்ப்படிஞ்சான்? சாத்தான் சொன்ன பொய்க்கு கீழ்ப்படிஞ்சு பழத்தை சாப்பிட்டான். அப்ப யாருக்கு கீழ்ப்படுகிறோமோ அதற்கு அடிமை அப்படிங்கிறது இறை வார்த்தை. சரியா? அப்பதான் அவன் சாத்தானுக்கு கீழ்ப்படிந்ததால் சாத்தானுக்கு அவன் அடிமையாக்கப்பட்டுட்டான். அப்ப இவ்வுலகின் தெய்வம் அவனா ஆயிட்டான். ஓகே, இந்த பாவ சாயல் அப்படிங்கிறது எல்லாருக்குள்ளயும் அவன் வழியாக வந்தது. அப்ப இந்த உலகின் தெய்வம் நம்ம கண்களை எல்லாம் குருடாக்கி வச்சிருக்குது. ஓகே, நம்மளால ஆண்டவருடைய மாட்சி பொருந்திய முகத்தை நம்மளால காண முடியல. ஓகே, ஒரு 15 நாளைக்கு முன்னாடி என்ன சாப்பிட்டோம் அப்படின்னா யாருக்காவது நினைவு இருக்குமா? கண்டிப்பா நினைவு இருக்காது. ஆனா 15 வருஷத்துக்கு முன்னாடி யாரோ சொன்ன ஒரு வார்த்தை இன்னும் நம்மளாக குத்திக்கிட்டே இருக்கும். ஆமா இல்லையா? ஏன்னா அந்த வார்த்தையை நம்ம நினைச்சு ஒரு அரணை கட்டி வச்சுட்டு இருக்கிறோம். இந்த அரண் இங்க இருக்கும் பொழுது நம்மளால இந்த ஆவிக்குரிய மனநிலைமைக்குள்ள போக முடியாது. ஓகே, அதுக்குதான் பவுல் ரொம்ப அழகா சொல்லுவாரு பிலிப்பியர் 3:13 எடுத்து வாசிங்களே. பிலிப்பியர் 3:13 ரொம்ப அருமையான வசனம். அன்பர்களே, இந்நோக்கம் நிறைவேறிவிட்டது என நான் எண்ணவில்லை. ஆனால் ஒன்று மட்டும் செய்கிறேன், கடந்ததை மறந்துவிட்டு முன்னிருப்பதை ஆனால் கடந்ததை மறந்துவிட்டு வாசிங்க சிஸ்டர். முன்னிருந்ததை கண்முன் கொண்டு பரிசு பெற வேண்டிய இலக்கை நோக்கி தொடர்ந்து ஓடுகிறேன். ஓகே, என்னோட கண்ணுக்கு முன்னாடி இருக்கிறத பார்த்துட்டு பரிசு பெறணும்னு நான் அந்த பரிசு என்னன்னு சொல்றாரு? அடுத்த லைன்ல இருக்குது, வாசிங்களே. அப்பரிசு என்பது கிறிஸ்து இயேசுவின் மூலம் கடவுள் எனக்கு மேலிருந்து விடுக்கும் அழைப்பே அப்பரிசாகும். பிரைஸ் தி லார்ட். கிறிஸ்து இயேசுவின் மூலமாக கடவுள் எனக்கு ஒரு அழைப்பு கொடுக்கிறாரு பாருங்களே. இந்த பரிசை நோக்கி நான் ஓடிக்கிட்டு இருக்கிறேன். இதுக்கு நான் ஓடணும் அப்படின்னா நான் என்ன பண்ணணும்? கடந்ததை மறக்க வேண்டும். அவ்வளவுதான். ஓகே, அப்ப கடந்ததை மறக்கிறது அப்படின்னா என்ன?
நமக்கு மறக்கிறதுனா என்ன இந்த இடத்துல? ஒரு விஷயத்த நம்ம மைண்ட்ல இருந்து அழிச்சிருது. அதுதான் ஒரு பிசிக்கல் மீனிங். அதுக்கு பார்த்தோம் அப்படின்னா, மறத்தல் என்பது நம்ம நடந்த விஷயம் நம்ம மைண்ட்ல ரெக்கார்டடா இருக்குது, அதை எரேஸ் பண்ணிடுறோம். ஓகே. ஆனா பவுல் அப்படிதானா? பவுல் சவுலா இருக்கிறப்ப அவர் எப்படி இருந்தாரு? திருச்சபையை இருக்கிறவங்க எல்லாரையும் பயங்கரமா எல்லாரையும் அடிச்சு வெளுத்து எல்லாம் பண்ணாரு. ஸ்தேவனை கொன்னதே பவுல் தான், சவுல் தான். சரியா? எல்லா மக்களையும் என்ன பண்ணினாரு? துன்புறுத்தினார், வதைச்சாரு, எல்லாமே பண்ணார். அவரே அடுத்தடுத்த மடல்கள் எல்லாம் சொல்லியிருப்பாரு, திருச்சபையை நான் துன்புறுத்தினேன்னு சொல்லியிருக்கிறார். அப்ப அவர் கடந்ததை மறந்தாரா? எல்லாத்தையுமே விட்டாரா? அப்ப அவர் இந்த கடந்ததை மறந்து விட்டு அப்படின்றது எதை சொல்றாரு தெரியுமா? 2 கொரிந்தியர் 5:17. 2 கொரிந்தியர் 5:17. எனவே ஒருவர் கிறிஸ்துவோடு இணைந்திருக்கும் போது அவர் புதிதாக படைக்கப்பட்டவராய் இருக்கிறார். ஓகே. அப்ப பழசுல அவர் சவுலாக இருக்கும் பொழுது எல்லாரையும் துன்புறுத்தினார். ஆனால் ஒருவர் கிறிஸ்துவோடு இணைந்திருக்கும் பொழுது அவர் புதியதாய் படைக்கப்பட்டவராய் இருக்கிறார். ஓகே. அப்ப பவுல் கிறிஸ்துவோடு இணைந்திருக்கும் பொழுது அவர் புதியதாக படைக்கப்படுகிறார். பழையன கழிந்து புதியன புகுந்தது. ஓகே. பழையன கழிந்து புதியன புகுந்தது. இதுதான் நியூ கிரியேஷன். ஓகே. ஆதாமுக்கு ஆண்டவர் என்ன சொன்னாரு? இந்த உலகத்துல நான் எல்லாத்தையும் படைச்சிருக்கிறேன், இது எல்லாத்தையும் நீ ரூல் ஓவர் பண்ணி எல்லாத்தையும் ஆள் அப்படின்னு சொன்னார். ஓகே. ஆதாம் என்ன பண்ணா? பாவத்துக்குள்ளாக விழுந்தான். அப்ப என்ன சொன்னாரு? இந்த மரத்தின் கனியை நீ சாப்பிட்ட அப்படின்னா நீ இறப்பாய் அப்படின்னார். ஆமா, ரைட், இறப்பாய் அப்படின்னு சொன்னார். ஆனா ஆதாம் சாப்பிட்டான், இறந்தானா? இறப்பு அப்படிங்கிறதுக்கு அப்ப வாட் இஸ் டெத்? ஸ்பிரிச்சுவல் மீனிங் என்ன? ஸ்பிரிச்சுவல் டெத். ஸ்பிரிச்சுவல் டெத். ஆமா, ஸ்பிரிச்சுவல் டெத் தான். அதோடைய மீனிங் என்ன? அவரை விட்டு வெளியே அப்ப ஸ்பிரிச்சுவல் டெத் அப்படின்னா என்ன அப்படின்னா அந்த இணைப்பு பிரேக் டவுன் ஆகுது. ஓகே. கடவுளுக்கும் ஆதாமுக்கும் இருந்த இணைப்பு பிரேக் டவுன் ஆயிருச்சு. இந்த இணைப்பை மீண்டும் தருவதற்காக தான் லாஸ்ட் வீக் நம்ம என்ன பண்ணோமோ அந்த நிகழ்வு நடந்தது. ஓகே. ஆண்டவர் சிலுவையில வந்து இறந்து இந்த இணைப்பை மீண்டும் புதுப்பிக்கப்பட்டிருக்கு. அதனாலதான் நாம அவரோடு சிலுவையில் இறந்து அடக்கப்பட்டு நாம் புதிய படைப்பாக மாற்றப்பட்டிருக்கிறோம். ஓகே. அப்ப இந்த விஷயம் எங்க நடக்குது? ஓகே. நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஆவி, ஆத்மா, சரீரம். ஓகே. இத பத்தி நிறைய மெசேஜ் ரொம்ப டெப்தா பார்க்கணும்னா நம்ம ஜீசஸ் மினிஸ்ட்ரியில பிரதரோட மெசேஜஸ் இருக்குது. நான் ஜஸ்ட் ஒரு சின்ன ரெஃப்ரெஷ் கொடுத்துட்டு நான் போயிடுறேன். அப்ப வந்து ஆவி, ஆத்மா, சரீரம் 3 இருக்குது. ஓகே. 2 தெசலோனிக்கர் ஆவி, ஆத்மா, சரீரத்தை பத்தி 2 தெசலோனிக்கர் 5:23. ஓகே. நீங்க வேணும்னா குறிச்சு வச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் எடுத்து படுத்துக்கோங்க. ஆவி, ஆத்மா, சரீரம் ஒரு மனிதன். ஓகே. அப்ப நம்ம எல்லாருமே ஸ்பிரிட் பீயிங், நாமும் ஆவிதான். ஓகே. இப்ப ஒரு மனிதனுக்கு ஒரு ஏ அப்படின்னு ஒரு பேர் வச்சுக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். அந்த மனுஷன் சர்ச்சுக்குள்ள வரும்பொழுது என்ன சொல்லுவோம்? ஏ சர்ச்சுக்குள்ள வர்றாருன்னு சொல்லுவோம். நாளைக்கே அந்த ஏ இறந்து பாடியை கொண்டு வந்தாங்கன்னா ஏ சர்ச்சுக்குள்ள வர்றாருன்னு சொல்ல மாட்டோம், ஏயோட பாடி வருதுன்னு சொல்லுவோம். அப்ப இந்த உடலுக்கோட பேரு ஏ கிடையாது, ஆவியுடைய பேரு தான் ஏ. ஓகே. ஆனால் இந்த ஆவி இந்த உலகத்தில் வாழ வேண்டும் என்றால் ஒரு உடல் தேவை. கடவுளும் ஆவியாக இருக்கிறார், மனிதனும் ஆவியாக இருக்கிறார். அப்ப கடவுளுக்கே உடல் தேவைப்பட்டது. அதனாலதான் இயேசு கிறிஸ்து மரியாளின் வழியாக இவ்வுலகிற்கு வந்தார். உடல் டெம்பரவரி. ஓகே. அப்ப இந்த ஆவிக்குரிய நிலையில தான் நம்முடைய இணைப்பு நடக்கப்படுகிறது. ஓகே. சாரி பிரதர், 1 தெசலோனிக்கர் 5:2 தெசலோனிக்கர் சொல்லிட்டேன். 1 தெசலோனிக்கர் 5:23. ஓகே.
1 தெசலோனிக்கர் 5:23. அப்ப இந்த ஆவிக்குரிய நிலையில தான் நம்முடைய இணைப்பு இங்க ஆயிருச்சு. ஓகே, ஆவியானவர் நமக்குள்ளாக பொழியப்பட்டிருக்கிறார். அப்ப இந்த பிசிக்கலா நம்மளுடைய உடல் 5 சென்சஸ் இருக்கும் நமக்கு. ஓகே, நம்மளாக பார்க்க முடியும், கேட்க முடியும். அப்ப இந்த நாம் எதை பார்க்கிறோமோ, எதை கேட்கிறோமோ அதன்படியே இன்ஸ்ட்ரக்ஷன் எங்க இருந்து போகும்? இந்த மைண்ட்ல இருந்து பாடிக்கு போகுது. ஓகே, ஆனால் நமக்கு எங்க தெரியுமா புதிய படைப்பு அப்படின்னா இந்த ஆவியில இருந்து இன்ஸ்ட்ரக்ஷன் போகணும் பாடிக்கு. ஓகே, கடவுள் நம்ம கிட்ட எதை விரும்புகிறாரோ, எதை நம்ம பாக்குறது இல்ல, விசுவாசமே அதுதான். நம்பிக்கை அப்படிங்கறதோட டெபினிஷன் என்ன? நாம் காண்பவற்றை அல்ல, காணாதவற்றை நம்புறதுதான் விசுவாசம். அப்ப இந்த காணாதவற்றை எதன் மூலமாக பார்க்க முடியும்? இந்த ஆவிக்குரிய கண்களால மட்டும்தான் பார்க்க முடியும். ஓகே, அப்ப நம்ம ஊனியல்பின் மனநிலைமையோட இருக்கிறோம் அப்படின்னா நமக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே எங்க இருக்கு? இந்த அரண்கள் வழியாக இந்த நம்ம என்னெல்லாம் கட்டி வச்சிருக்கிறோமோ இந்த மைண்ட்ல. ஓகே, இந்த ஆவி ஆத்மா சரீரம் இல்ல, இந்த மைண்டுக்குள்ள நம்ம என்னெல்லாம் கட்டி வச்சிருக்கிறோமோ இதை பொறுத்து நம்மளுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் பாடிக்கு போகுது. ஓகே, ஆனா கரெக்டான நாம் கிறிஸ்துவுக்குள்ளாக புதிய படைப்பாய் இருக்கிறோம் அப்படின்னா இன்ஸ்ட்ரக்ஷன் எங்க இருந்து வரணும்? ஸ்பிரிட்ல இருந்து வரணும். கடவுள் என்கிட்ட எதை விரும்புகிறார், நான் எதை பார்க்கணும்னு கடவுள் விரும்புகிறார், நான் எதை கேட்கணும்னு கடவுள் விரும்புகிறார், நான் எதை செய்யணும்னு கடவுள் விரும்புகிறார் அப்படிங்கிறது. அப்பதான் அந்த ஆவியின் குரலை நம்ம அகக்காதுகள் கேட்டு நடக்க முடியும். நம்மளுடைய பாடி ஆவியினுடைய நாம் காணாத அந்த ஆவிக்குரிய மனநிலைமையில் நாம் வாழ முடியும். ஓகே, ரோமையர் 5:19 என்ன சொல்லுது? ரோமையர் 5:19. ஒரு மனிதரின் கீழ்ப்படியாமையால் பலர் பாவிகளான போது ஒருவரின் கீழ்ப்படியாதால் பலர் கடவுளுக்கு ஏற்புடையவர்கள் ஆவார்கள். ஒரு மனிதன் கீழ்ப்படியாததால் பலர், அந்த வார்த்தையை மட்டும் திருப்பி சொல்லுங்க சிஸ்டர். பாவிகளானது போல். ஓகே, அப்ப இந்த ஆதாம் கீழ்ப்படியாததுனால நம்ம எல்லாருமே பாவிகளாக்கப்பட்டிருக்கிறோம். பாவ சாயல் அப்படிங்கிறது பாவம் பண்ணதுனால இல்ல. ஓகே, பாவ சாயல் அப்படிங்கிறது நமக்கு ஆதாம் வழியாகவே வந்துருச்சு. ஓகே, பாவ சாயல் நமக்குள்ளாக வந்தது. ஓகே, ஒரு 6 மாச குழந்தைக்கு விவரம் எதுவுமே தெரியாது. ஓகே, நீங்க அந்த குழந்தைய விட்டு பக்கத்து குழந்தைய பாத்தீங்கன்னு தூக்குறீங்க, இல்ல அந்த குழந்தையில நம்மளுடைய அட்டென்ஷன் கொடுக்கலன்னு வச்சுக்கோங்களேன், அந்த அட்டென்ஷன் அது வாங்கும் பாத்துக்கோங்க. அதுக்கு கோவம் வரும், சம்டைம் அழுகும். ஒருவேளை அம்மா தன்னை விட்டுட்டு அடுத்த குழந்தைய தூக்குறா அப்படின்னா அப்ப அங்க என்ன இருக்குதுன்னா ஜெலசி, பொறாமை. குழந்தைக்கு என்ன தெரியும்? பாவ சாயல் இருக்கிறது. ஓகே, அதுக்காக தான் இயேசு கீழ்ப்படிந்து, ஒருத்தர் கீழ்ப்படியாததுனால நம்ம எல்லாம் பாவிகள் ஆக்கப்பட்டோம். இயேசு கீழ்ப்படிந்ததுனால அந்த சாயல் நம்மிடமிருந்து அகற்றப்பட்டது. ஓகே, இதெல்லாம் நமக்கு எல்லாமே நடந்துருச்சு. ஓகே, எபேசியர் 2:8 என்ன சொல்லுது? நீங்கள் அந்த அருளாலேயே நம்பிக்கையின் வழியாக மீட்கப்பட்டிருக்கிறீர்கள். இது உங்கள் செயல் அல்ல, மாறாக இது கடவுளின் கொடை. ஓகே, அப்ப நீங்கள் அருளினால்னா கிரேஸ், கிருபை. இந்த கிருபையினால நம்ம எதன் மூலமாக மீட்கப்பட்டிருக்கிறோம்? நம்பிக்கையின் மூலமாக மீட்கப்பட்டிருக்கிறோம். இது மனித செயல்களினால அல்ல, கடவுளின் கொடையினால். ஓகே, அருள்னால நம்ம மீட்கப்பட்டிருக்கிறோம். அதனை முழுவதுமாக நாம் சுதந்திரித்து கொண்டு நமக்குள்ளாக அதை ஆக்டிவேட் ஆகணும்னா நம்மளோட நம்பிக்கை ரொம்ப முக்கியம். ஓகே, நிக்கோதேமு ஆண்டவர்கிட்ட கேட்பாரு, விண்ணரசுக்குள்ள போகணும்னா என்ன பண்ணணும்னு கேட்பாரு. அவர் என்ன சொல்லுவார்? நிக்கோதேமு எல்லாமே தெரிஞ்ச ஒருத்தர் தான், என்னென்ன சட்டங்கள் இருக்குது அன்னைக்கு இருந்த யூத பாரம்பரியத்துல எல்லாமே கரைச்சு குடிச்சவர் தான். மறைநூலை பற்றி அவருக்கு தெரியாதான் ஒண்ணுமே இல்லை. நான் ரொம்ப புண்ணியவான்ற மாதிரி அவர் நினைச்சிட்டு இருந்தாரு. ஓகே, நான் எல்லாத்தையும் கரெக்டா ஃபாலோ பண்றேன் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தாரு. ஆனா கடவுள் அவருக்கு என்ன பதில் கொடுத்தாரு? மறுபடியும் பிறந்தால் அன்றி விண்ணரசு.
பிரைஸ் தி லார்ட். நீ மறுபடியும் பிறக்கணும், அப்பதான் விண்ணரசுக்குள்ள போக முடியும் அப்படின்னாரு. மறுபடியும் பிறக்கணும் என்ன, நான் தாயின் வயிற்றுக்குள்ள புகுந்து திருப்பி பிறக்கணுமா அப்படின்னு? இல்ல. மறுபடியும் பிறக்கிறதுனா எதனால? இறை வார்த்தையினால். ஓகே, இப்படி நீ மறுரூபம் ஆக்கப்படணும், அப்பதான் விண்ணரசுக்குள்ளாக போக முடியும். சட்டத்திட்டங்களை இதெல்லாம் மனித செயல்களினாலேயே இல்லை, கடவுளின் கொடை. ஓகே, ரோமையர் 5:6. ரோமையர் 5:6 என்ன சொல்லுது? நாம் இறை பற்றி இன்றி வலுவற்று இருந்தபோது குறித்த காலம் வந்ததும் கிறிஸ்து நமக்காக தம் உயிரை கொடுத்தார். ஆமென். ஆமென். பிரைஸ் தி லார்ட். நம்ம நல்லவங்கன்றதுக்காக எல்லாம் கிடையாது, நம்ம வலுவற்ற நிலையில இறை பற்றி இல்லாம இருக்கும் பொழுதே ஆண்டவர் நமக்காக உயிரை கொடுத்து நம்மை எதுக்காக அதை செஞ்சாரு? இந்த அருள்னால நம்ம மீட்கப்படணும், ஆண்டவரோட நம்ம மீண்டும் இணைந்து இருக்கணும், புதிய படைப்பாக்கப்படணும் அப்படின்றதுக்காக. இது என்னோட செயல்னால, நான் படிக்கிறதுனால, நான் கடைபிடிக்கிறதுனால இல்ல, த்ரூ கிரேஸ், நம் நம்பிக்கையின் வழியாக இது செயலாக்கம் பெற வேண்டும். அதே இதுல 17ல பார்த்தோம், 2 கொரிந்தியர் 5:17 அதேதான் சொல்லுவாங்க, நம் பழைய மனிதன் கிறிஸ்துவோடு அறையப்பட்டு புதியதாக்கப்படுகின்றான். ஓகே, ரோமையர் 8:6 இது எல்லாமே இந்த புதிய படைப்பை பத்தி சொல்றதா. ரோமையர் 8:6 என்ன சொல்லுது? ஊனியல்பு மனநிலையை கொண்டிருப்போருக்கு வருவது சாவே, ஆவி மனநிலையை கொண்டிருப்போருக்கு வருவது வாழ்வும் அமைதியும் ஆகும். ஆமென். ஓகே, அப்ப ஊனியல்பின் மனநிலை அப்படிங்கிறது நமக்குள்ளாக இந்த அரண்களை கட்டி வச்சுக்கிட்டு, இந்த அரண்கள் வழியாக நமக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இவங்க எல்லாத்துக்குமே வர்றது சாவுதான். ஓகே, அப்ப எப்ப நம்ம ஆவிக்குரிய மனநிலைக்கு வரும் பொழுதுதான் நமக்கு வாழ்வும் அமைதியும் ஆகும். ஓகே, ஆவிக்குரிய மனநிலை என்ன அப்படின்னா, இந்த ஆவியிலிருந்து நமக்குள்ளாக இருக்கக்கூடிய தூய ஆவியானவருடைய குரலை கேட்டு நடக்க வேண்டும். நமக்குள்ளாக இருக்கக்கூடிய கிறிஸ்து நான் எப்படி வெளிப்பட வேண்டும் என்று அவர் விரும்புகிறாரோ அப்படியாகவே நாம் வெளிப்பட வேண்டும். அதே இதுல 8:1 பார்த்தோம் அப்படின்னா, கிறிஸ்து இயேசுவோடு இணைந்திருப்போருக்கு தண்டனை தீர்ப்பு கிடையாது. ஓகே, கிறிஸ்துவோடு இணைந்திருப்போருக்கு தான் தண்டனை தீர்ப்பு கிடையாது. நம்ம இணைந்திருக்கணும் அப்படின்னா எப்படி? அவர் நமக்குள்ளாகவும் அவருடைய வார்த்தைகள் நமக்குள்ளா இருக்கணும். ஓகே, அவருடைய வார்த்தைகளால நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த பழைய எல்லாத்தையும் விட்டுட்டு நாம் இறைவனுடைய வார்த்தைகளை நாம் கேட்பது அவருடைய வார்த்தையாக இருக்கணும், நாம் பேசுவது அவருடைய வார்த்தையாக இருக்கணும், நம்ம செய்வது அவர் என்ன நமக்கு செஞ்சுட்டு போனாரோ அதுபடி இருந்தோம் அப்படின்னா இந்த பழைய அரண்கள் எல்லாம் தகர்க்கப்படும். நமக்குள்ளாக நாம் கேட்க 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 புதிய செங்கலை வச்சு புதிய அரணை கட்டிடுவோம். வார்த்தை நமக்குள்ளாக இருக்கும், அது பாதுகாப்பு அரணாக இருக்கும். ஓகே, இன்னும் கூட ரோமையர் 10வது அதிகாரம் 12வது வசனம். இதில் யூதர் என்றோ கிரேக்கர் என்றோ வேறுபாடு இல்லை, அனைவருக்கும் ஆண்டவர் ஒருவரே, அவரை நோக்கி மன்றாடும் யாவருக்கும் அவர் அளவற்ற மீன்களை பொழிகிறார். இதுல எந்த வித்தியாசமுமே இல்ல. பிரைஸ் தி லார்ட். ஓகே, யாரும் வேணாலும் இருக்கலாம், ஆண்டவர் ஒருவர் தான். அவரை நோக்கி மன்றாடும் எல்லாருக்குமே அவர் அளவற்ற நன்மைகளை பொழிகிறார். அதுல கீழே பார்த்தோம்னா, ஆண்டவருடைய திருப்பெயரை அறிக்கையிட்டு மன்றாடுகிறவர் மீட்பு பெறுவர் என்பது எழுதியிருக்கிறது. ஆனால் அவர் மீது நம்பிக்கை கொண்டிருந்தால் அன்றி எவ்வாறு அவரை நோக்கி மன்றாடுவார்கள்? நமக்கு ஆண்டவரை நோக்கி மன்றாடும் பொழுது மீட்பு கிடைக்குது அப்படின்னா முதல்ல அவரை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும். ரொம்ப அழகா சொல்லியிருக்காங்க, தாங்கள் கேள்வியுறாத ஒருவரை பற்றி எப்படி நம்பிக்கை கொள்வார்கள்? ஓகே, இப்ப நமக்கு ஒருத்தரை பத்தி தெரியலன்னு வச்சுக்கோங்களே, நம்மளால எப்படி அவங்கள நம்ப முடியும்? ஓகே, ஒருத்தவங்களை புதுசா பாக்குறோம் அப்படின்னா இமீடியட்டா அவங்கள நம்பி எல்லா விஷயத்தையும் ஷேர் பண்ணிட மாட்டோம்.
அவங்கள பத்தி நமக்கு முழுமையா தெரிஞ்சு அவங்கள பத்தி நமக்கே ஒரு கான்பிடென்ட் அங்க பில்ட் ஆகும். ஓகே, இவங்க நம்பிக்கைக்குரியவங்க அப்படின்னு தெரிஞ்ச பின்னாடிதான் அவங்களோட கொஞ்சம் க்ளோஸரா ஆக போகும். ஓகே, அப்ப தெரியாத ஒருத்தரை பத்தி நம்ம எப்படி நம்பிக்கை கொள்ள முடியும்? அறிவிக்கப்படாத ஒன்று பற்றி எப்படி கேள்வியுறுவார்கள்? இதான் நம்பிக்கை. அறிவிக்கப்படணும். அறிவிக்கப்பட்டதை நாம் கேட்க வேண்டும். கேட்டால்தான் நம்மளால நம்பிக்கை கொள்ள முடியும். ஓகே, கலாத்தியர் 3:1 அழகா அறிவிலிகளான கலாத்தியரே அப்படின்னு சொல்லிட்டு பவுல் சொல்லுவாரு. நாங்கள் உண்மை சிலுவையில் அறைந்த இயேசு கிறிஸ்துவை படம் போட்டு உங்ககிட்ட காட்டலையா அப்படின்னு சொல்லுவார். கலாத்தியர் 3:1. அறிவிலிகளான கலாத்தியரே, உங்களை விலக்கியோர் யார்? இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டவராய் உங்கள் கண் படம் பிடித்து காட்டப்படவில்லையா? ஆமென். ஆமென். பவுல் கேக்குறதுபடி நாளைக்கு நம்மள கேட்க கூடாது. ஒவ்வொரு பேரை வச்சு அறிவிலியான இது ஒவ்வொரு வாரமும் வந்த இயேசுவ சிலுவையில அறையப்பட்டதை உனக்கு கண் முன்னாடி படம் பிடிச்சு காட்டுனாங்க. எதற்காக அவர் அறையப்பட்டாரு, எதற்காக உயிர் தெழுந்தாருன்னு இத்தனை விஷயம் உன் கண் முன்னாடி காட்டப்பட்டுச்சு. ஆனால் நீ என்ன பண்ண? ஓகே, இந்த இடத்துல கலாத்தியர்னு பேரை விட்டுட்டு ஒவ்வொருத்தவங்களும் நம்ம பேரை போட்டு ஏத்துக்கலாம். ஓகே, அறிவிக்கப்படுகின்றது. அறிவிக்கப்படுவதை நாம் கேட்கின்றோம். கேட்ட நமக்குள் என்ன செயல்பாடு இருக்கிறது? ஓகே, நாம எல்லாம் பழையவங்க எல்லாம் இல்ல. இஸ்ராயேல எப்படி ஆண்டவர் எகிப்தில இருந்து மீட்டு கொண்டு வந்தாரோ அது மாதிரி இயேசு கிறிஸ்து நம்மள அனைத்தையும் சிறையிருப்பு எல்லாத்தையும் மாத்தி மீண்டும் நம்மள ஆண்டவரோடு இணைச்சிட்டார். ஆனால் நாம் அந்த இணைப்பில் இருக்கிறோமா? இதெல்லாம் ஆவியில நடந்துருச்சு, எனக்கு தெரியும், அப்படியே இருக்கட்டும் அப்படின்றது கிடையாது வாழ்க்கை. ஓகே, ஊனியல்பின் மனநிலை இல்லாமல் ஆவிக்குரிய மனநிலை கொண்டிருப்பவர்களாக புதிய பிறப்பு, பழையன கழியனும் புதியன நமக்குள் புகுந்திருக்கின்றது. அப்பதான் நாம் புதிய படைப்பாக்கப்பட்டிருக்கிறோம். இது பிசிக்கலா நடக்கணும். அப்படின்னா நாம் கேட்பது இறைவார்த்தையாக இருக்கணும், நாம் பேசுவது இறைவார்த்தையாக இருக்கணும், நாம் செய்கின்ற செயல்கள் கடவுள் நம்மிடம் என்ன விரும்புகிறாரோ, நமக்குள்ளாக இருக்கக்கூடிய ஆவியானவர் என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கிறாரோ அதை பொறுத்து மட்டுமே அமைய பொழுதுதான் நாம் புதிய படைப்பானவர்கள், இயேசுவோடு இணைந்திருக்கிறோம், ஆண்டவரோடு இணைந்திருக்கிறோம் என்று பொருள்படுவோம். ஓகே, அப்படிதான் இருக்கணும். ஒவ்வொரு நாளும் இறை வார்த்தையை விட்டு விலகவே கூடாது. வார்த்தையில் நடப்பவர்களாக, அதை கேட்பவர்களாக மட்டுமே இருப்போம். ஆண்டவரின் அருள் நம்மை நடத்தட்டும். ஆமென். பிரைஸ் தி லார்ட். Praise the Lord.